ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளை ரொம்ப கோவமாக இருக்கான். எனக்கு என்ன கோவம் ஏது கோவம்னு எனக்கு தெரியல. அவனுக்கு ஏன் கோவமாக இருக்கான்னு கேட்கலாம் வாங்க. இந்த பாருங்க, பக்கத்துலேயே உட்காந்து பார்த்தாங்க. கவியரசு, ஏன்பா கோவமாக இருக்கு? என்னப்பாச்சு? எனக்கு இந்த சாப்பாடில் நான் தூங்கவே முடியல. இந்த சூரியன் வர வந்து தொலையுது. அதுவும் தூங்க மாட்டேங்குது, இனி தூங்க விட மாட்டேங்குது. சூரியன் உனக்கு அப்படி சுடுதா? ஃபேன் தான் ஓடுது இல்லைப்பா, ஃபேனில் படுக்கலாமே. இந்த ஃபேனால் மக்கள் பண்ணுது. இப்போ அதுக்கு சூரியனை தூங்க வைக்கலான்றீங்களா? சூரியனை தூங்க வைக்க முடியாது கண்ணு. சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறாரு. அது எப்படி நம்ம தூங்க வைக்க முடியும்? பப்பு, சூரியனை தூங்க வைக்க முடியாது கண்ணு. சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறாரு. அதனால் சூரியனை தூங்க வைக்க முடியாது. உனக்கு வேக்காடாக இருக்கா? நீ டெய்லி குளிக்கணும், பச்சை தண்ணியில் ஊற்றிக்கோ. சுத்தமாக இருந்தீங்கன்னா உனக்கு டெய்லி குளிக்கிறானே. சரி, அது போட்டு உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல. ஏன்பா அவ்வளோ சலிப்பாக சொல்கிறேன்? என்னாச்சு? வெள்ளிக்கிழமெல்லாம் முடியும். வெள்ளிக்கிழமை தான் லீவேவா? அது வரைக்கும் உனக்கு லீவே கிடையாதா? ஏன் உனக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு நீ எங்கே போக போகிற? நான் ஊருக்கு போவேன். எந்த ஊருக்கு போகிற? கள்ளக்குறிச்சிக்கு. கள்ளக்குறிச்சியில் யார் இருக்கா? ஆயா இருப்பாங்க. அப்புறம் அவ்வளோதான். ஆயா இருக்காங்க அங்கே? ஆயா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அங்கே போறியா? ஆமாம். சரி, இப்போ நீ ஒரு குட்டி நாய்க்குட்டி பிடிச்சிட்டு வந்தல, அந்த நாய்க்குட்டி பேர் என்ன வச்சுருக்க? அது பேர் டாமி. டாமியா? சூப்பர். இப்படி இரு ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எறும்பு பிடிச்சிட்டு வரீங்க, நாய் பிடிச்சிட்டு வரீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே எதனாவது ஒரு மிருகங்கள் இருந்தால் பாவம்னு சொல்கிறீங்க. ஏன் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பரிதாபமாக இருக்குது? அது கஷ்டமாக இருந்தால் என் மனசு நிம்மதியாக இருக்காது. அந்த மிருகங்கள்லாம் கஷ்டப்பட்டால் உனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்காது. அதை பார்த்து நீயும் ஃபீல் பண்ணுற, கஷ்டப்படுற. ஆமாவா? சரி, இப்போ ஒரு காட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். அந்த காட்டில் ஒரு மிருகம் இருக்குது, ஒரு சிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த சிங்கம் பயங்கரமாக கடிக்கும் ஒன்று. அப்போ அதுக்கான அடிபட்டுருச்சு. அடிபட்டும் பொழுது நீ அதை நம்மளை கடிக்குன்னு காப்பாற்றாத வந்துடுவியா? கடித்தாலும் பரவாயில்ல அதை காப்பாற்றுன்னு நினைப்பியா? கடித்தாலும் பரவாயில்ல, நான் காப்பாற்றிட்டு தான் வருவேன். அப்படி அடி செல்லப்பட்டி, அது அவ்வளோ உனக்கு பாசமாக இருக்கா? அப்படி காப்பாற்றிடுவியா? கடித்தாலும் பரவாயில்லன்னு அதை காப்பாற்றிடுவியா? ஆமாவா? சரி சரி, ஓகே. இப்போ நீ எங்கே ஏஞ்சி போக போகிறீங்க? எனக்கு நிம்மதி எங்கே கிடைக்கும் அங்கே போக போகிறேன். நிம்மதி கிடைக்கிற இடத்துக்கு போறியா? எங்கே நிம்மதி கிடைக்க போகுது உங்களுக்கு? எங்கள் அம்மா கிட்ட தான் கிடைக்கும். அடி தங்கம், அம்மா தான் கூட இருக்கடி. பட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயசில் இதுக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அவனை கடித்தாலும் பரவாயில்லையா, அந்த மிருகத்தை அவன் காப்பாற்றுவான்றான். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி, நல்ல எண்ணங்களை சொல்லி, நல்ல கருத்துக்களை சொல்லி வளர்த்து உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லபடியாக வளருங்க. ஓகே, பாய் பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும்.